பல்லுன்னே. டேய் எந்திரா. என்னம்மா? என்னடா நீ சொன்னது மாதிரி 2500 ரூபா அக்கௌண்ட்ல போடுவாளா போட மாட்டாளா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. அவளையே படாத, அக்கௌண்ட்ல அமௌண்ட் டான் ஏறிறான். பாக்குறேன் மெசேஜ் வந்திருக்கு. டேய் என்னடா 1000 ரூபா தான் வந்திருக்கு. திருப்படி, சாணி அடி, பெல்ட் அடி, விளக்கமாத்தடி எல்லா அடி வாங்குவீங்க, ஆனா திருந்த மாட்டீங்க. உன்னைய ஆரம்பிக்கலாம். இந்த புகைப்படத்தை பார்க்கறதுக்கு இந்த சின்ன குழந்தைங்களெல்லாம் ஏதாவது இந்த ஸ்கூல்ல எல்லாம் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு ரெடி பண்ணி விட்டு அதுல போட்டோ எடுக்க வச்சோன்னா அப்படியே இருக்கும்ல, போஸ் கொடுத்துட்டு நிற்பாங்கல்ல சின்ன குழந்தைங்க, அந்த மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. என்னாச்சுடா மகனே உனக்கு? ஒண்ணு ஆகலங்க, மூக்குல இருந்து சளி மாதிரி மீச வடியுது, அவ்வளவுதான். சும்மாறா, இதாங்க இந்த காலத்து ஃபேஷன். இந்த காலத்து ஃபேஷன். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய அங்கீகரிக்கப்பட்ட புகைப்படம் இதுதானாம். வேற போட்டோவே கிடைக்கலையா? என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து வரான்டா. என்னடா இது? இந்த வால் போஸ்டர்ல இல்லையோ ஒன்றுல இந்த டிராயிங் ஒன்று வரைஞ்சிருந்தாங்க. சிஎம் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தாவேக்கா ரசிகர்கள் வரைஞ்ச ஒரு புகைப்படம். வச்சு அவனை ரவுண்டு பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்க, போகி கோலத்துல சைக்கிள் டயர் மாதிரியே இருப்பான்டா. பார்த்து எல்லாரும் சிரிச்சுக்கிட்டாங்க, இருக்கும் ஒரு மாதிரி. அந்த மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. உண்மையை சொல்லுங்க, இந்த புகைப்படத்தை பாக்குறப்ப எத்தனை பேருக்கு நல்ல சிரிப்பு வந்துச்சு? அடுத்த மாசம் அம்மா வீட்டுக்கு வாடகை கட்ட என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன். அமைச்சராக்கிய பெருமை என்னுடைய தலைவருக்கு மட்டும் தாங்க சேரும். யார் தெரியுதா? டேய், நம்ம அந்த மால்ல பார்த்தமே ஜிப்பாக்காரன், அவனோட பிஏ தானே இவன். இவன் என்னடா கோட் சூட்லாம் போட்டு அருகம்புல் ஜூஸ் குடிச்சுன்னு இருக்கான். பார்க்கவே கஷ்டமா இருக்குங்க. இப்படி ஒரு ஏழை நான் பார்த்ததே. அது இவர் எந்த மாதிரி ஒரு ஏழைனா நவீன ஏழை. இந்த அளவுக்கு நவீன ஏழைனா இப்ப நான் சொல்றேன் பாருங்க, இவரோட சொத்து மதிப்பே 2 கோடி ரூபாய் பக்கம் இருக்கு. அது போக 54 லட்சம் மதிப்புள்ள தங்க நகைங்க இருக்கு. நாம எல்லாரு கண்ணுக்கும் ஏழையா தான் தெரியணும். 7 லட்சம் ரூபாயில ஒரு கார் இருக்கு. மறுபடியும் ஒரு 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெள்ளி நகைங்க இருக்கு. ஏழை ஒரு என்ன ஏழை? நவீன ஏழை பாவம். இல்ல ஏ குலகார பையன் அவனே, உன்னைய பத்தி நான் கூட என்ன ரசிக்கிறேன். நீ இடம் சீப்பாளா இருந்திருக்க. வாடகை கட்டப்பட காசு இருக்கு. ஆனா இதையும் நம்புறானுங்க, எப்படியே தெரியல. கட்சியோட தலைமையில இருந்து அடிமட்டம் தொண்டவரே எல்லாம் பொய்யா பேசிட்டு இருக்கானுங்க. எதுக்கு இவ்வளவு போய் பேசுறாங்கன்னே தெரியல. நான் ஒரு முளை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள். வீர மரணம் எளிதில் கிடைத்துவிடும். விஜய்னா, நீங்க எங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட வேணாம். நீங்க எங்களுக்கு மாசம் மாசம் அந்த 2500 ரூபாய் பணம் தர வேணாம். எங்களுக்கு நீங்க சிலிண்டர் எல்லாம் கூட தர வேணாம். நாங்களே உழைச்சு பாத்துக்கிறோம். என் பொண்டாட்டி விவரம் இல்லாம விஜயை தாக்கிட்டா. என்னது? இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டாரா? ஆமா தம்பி, விஜய் துடிச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க உடனே வாங்க தம்பி. நீங்க நல்லா இருந்தா போதும் விஜய்னா, நீங்க கஷ்டப்படாம இருந்தா போதும் விஜய்னா. அப்புறம் இந்த கஞ்சாலாம் குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்க, கஷ்டப்பட்டுக்காதீங்க விஜயனா. அதுக்கு இந்த பசங்களை நாங்களே விளக்கமாத்துல அடிச்சு வெளியே போகாம வச்சுக்கிறோம். நீங்க கஷ்டப்படாம இருங்க விஜய்னா. அப்படி இல்லாட்டி போன 2 வருஷத்துக்கு முன்னாடி காஞ்சிபுரத்துல இந்த கஞ்சாலாம் புதைச்சாங்க. அதெல்லாம் நீங்க உங்க ஆட்சியில புதைச்சதுன்னு நாங்க வீடியோ போட்டுக்கிறோம். நீங்க கஷ்டப்படாம இருங்க விஜய்னா. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான். அப்புறம் தாலிக்கு தங்கம் தரேன்னு சொன்னீங்க, தங்க விலை வேற ஏறி போச்சு. அதுக்காக நீங்க கஷ்டப்படாதீங்க விஜய்னா. ஒரு பண ஓலை எடுத்து அதுல விஜய்னான்னு எழுதி சுருட்டி தாலிய கட்டிக்க சொல்லிடுறோம். அதனால நீங்க கஷ்டப்படாம இருங்க விஜய்னா. இந்த அரசு குதிரை வேகத்தில் செயல்படுகிற அரசே தவிர குதிரை பேரத்தில் ஈடுபடுகிற அரசு இல்லை. பெரிய ராஜா தேசிங்க குதிரையில போறாரு. அதே மாதிரி இந்த ரோடெல்லாம் குண்டு புளியமா இருக்கு. அதெல்லாம் நீங்க கஷ்டப்பட்டு ரோடு போட வேணாம் விஜய்னா. நாங்க தெருவுல எல்லாரும் வசூல் பண்ணி நாங்களே காசு சேர்த்து அந்த ரோட போட்டுக்கிறோம் விஜய்னா. ஆனா நீங்க கஷ்டப்படாம இருங்க விஜய்னா. அது இல்லாம பிரச்சாரத்துக்கு கூட 234 தொகுதிக்கும் நீங்க வரல விஜய்னா. நாங்க அப்படி உங்களை செல்லமா வச்சிருந்தோம். ஆனாலும் பாருங்க, இன்னைக்கு சட்டமன்றத்துல சட்டசபையில இத்தனை மணி நேரம் உங்களை உட்கார வைக்கிறாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இருக்கிறாங்க விஜய்னா. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இந்த பிரச்சாரத்துக்கு ஒரு பொம்மை உங்களை மாதிரி ரெடி பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பொம்மை ரெடி பண்ணி சட்டசபையில வச்சிருங்க விஜய்னா. நீங்க இப்படி எல்லாம் கஷ்டப்படாதீங்க. நீங்க கஷ்டப்படாம இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும் விஜய்னா. அதுதான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம்.